வாங்க ஒரு சண்டே விளாக் பார்க்கலாம். இது சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. சண்டே பார்த்திங்கன்னா, சிக்கன் செய்யலான்னு சொல்லிட்டுங்க, வீட்டில் இருந்து ஒரு நாட்டுக்கோழி குஞ்சு எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருந்தேங்க. பார்த்திங்கன்னா, தம்பிக்கு ரொம்ப நெஞ்சு சளியாக இருந்துச்சுங்க. அதனால தான் சரின்னு சொல்லி போட்டு நாட்டுக்கோழியில் குழம்பு வச்சு கொடுத்தா அந்த நெஞ்சு சளியை அறுத்துட்டு வந்துருன்னு சொன்னாங்கன்ட்டு அளவாக ஒரு புடி குஞ்சா பிடிச்சிங்க. அதை க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா, ஒரு டம்ளர் அளவுக்கு மல்லிங்க, ஒரு 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகுங்க. இதை எடுத்து நல்லா வறுத்து வச்சுட்டுனுங்க, ஒரு 4, 5 வரமிளகாய்ங்க. கொஞ்சம் சிக்கன் குழம்புக்கு காரம் சுருக்குன்னு இருந்தால் நல்லா இருக்குங்க. ஆனால் குழந்தைங்க அப்படி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் காரம் அளவாக போட்டுமுங்க. ஏன்னா த குழம்பு குடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டுங்க, காரம் கொஞ்சம் அளவாக தான் போட்டிருந்தோமுங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்குமுங்க. ஒரு சின்ன குஞ்சு தானுங்க. சரின்ட்டு ஒரு சின்ன வெங்காயம் தொளிக்க ஆரம்பிச்சிட்டுனுங்க. சின்ன வெங்காயத்தை தொளிச்சிட்டுங்க, அதையும் 2 அரிஞ்சு எடுத்துட்டுனுங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிருன்னு சொல்லி போட்டுங்க அப்படி செஞ்சுட்டு இருந்தோமுங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கட்டுன்னு சொல்லி அதையும் 2 அறுத்து போட்டுட்டுனுங்க. ஒரு வடை சட்டியில் பார்த்திங்கன்னா, தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டுங்க, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. அந்த வெங்காயத்து கூட ஒரு 2 பல் பூண்டுங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாமுங்க. இது பார்த்திங்கன்னா, கொஞ்சம் புது வெங்காயமாக போச்சுங்க. அதனால் இனிப்படிக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆக வரைக்கும் நல்லா வதக்கிட்டுனுங்க. பழைய வெங்காயமாக இருந்தால் அப்படியே முட்டாக போட்டிருக்கலாமுங்க, சீக்கிரம் வதங்கிரும். அது இனிப்பும் அடிக்காதுங்க. இது பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நல்லா வதக்கணுங்க, இல்லாட்டி இனிப்படிச்சிட்டே இருக்குமுங்க, குழம்பு டேஸ்ட்டே மாற்றி விட்ருமுங்க. சரின்ட்டு ஒரு கொத்து கருவேப்பிலும் கூட சேர்த்துட்டுங்க, நல்லா வதக்கிட்டுனுங்க. வதங்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த உள்ளே இருக்கிற வெங்காயத்தோட லேயர்கள்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடணுங்க. அப்போ தான் வந்து கறி குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்குமுங்க. சரின்ட்டு அதை நல்லா வதக்கி விட்டு போட்டுங்க, நல்லா இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதக்கிடணுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறோம்லங்க, அந்த மல்லி, மிளகு, சீரகமெல்லாம் சேர்த்துங்க, அதை இது கூட சேர்த்துக்கலாமுங்க. தேங்காய் வேணுனாலும் கொஞ்சம் ஒரு ஒரு மூடி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாமுங்க. சேர்த்துட்டு அப்புறம் இந்த மிளகு பவுட்ரு சேர்த்துக்கலாங்க. இது சளிக்கு கொடுக்குறங்காட்டி தேங்காய் சேர்க்க வேண்டாம்னு சொன்னாங்களுங்க. அதனால அந்த மிளகு பவுட்ரு சேர்த்துட்டோமுங்க. இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க, நல்லா ஆற வச்சுட்டுனுங்க. இது நல்லா ஆறிட்டுருக்குட்டுன்னு சொல்லிவிட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கன் அப்படியே வதக்கி விட்டுறலாம், அது ஆறுறக்குள்ளே இது வதங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்தாச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, விறகடுப்பில் செய்யலிங்க, காற்று பயங்கரமான காற்றுங்க, அடுப்பே எரியாதுங்க. அதனால தான் உள்ளேயே செஞ்சுட்டுனுங்க. குக்கரில் வைக்கலான்னு பார்த்தா, சின்ன குஞ்சாக இருக்குது, கரைஞ்சி போயிரு, சட்டியிலேயே தாளிச்சு விட்டுறப்பல அப்படின்னாங்களுங்க. சரின்ட்டு அதுக்கு எண்ணெய் ஊற்றிங்க, நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாமுங்க. நல்லா வதங்கணுங்க. வதங்கினா பார்த்தா சிக்கன் இந்த ரோஸ் கலர் கொஞ்சம் மாறிங்க, லைட்டாக ஒயிட் வர்ற மாதிரி கொஞ்சம் பந்து உப்பி வருமுங்க. அதளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாமுங்க. இந்த மாதிரி ஆகுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டுங்க, கறிக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாமுங்க. உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாமுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இது சின்ன குஞ்சுங்காட்டிங்க அதுலேருந்து எவ்வளோ தண்ணி வந்துச்சுங்க. சரி கொஞ்சம் நேரம் வதங்கட்டுன்னு சொல்லி அதையும் மூடி வச்சு போட்டுங்க. இங்கே அந்த மிளகும் ஆறிடுச்சுங்க, ஃபேன் போட்டு வச்சுருந்தங்காட்டி சீக்கிரமாக ஆறிடுச்சுங்க. சரின்ட்டு அதை எடுத்து போட்டு அரைச்சிடலான்னு சொல்லி மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சுங்க. மாற்றிட்டு தேவையான அளவுக்கு அரைக்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணிங்க, அந்த நம்ம வெங்காயம் வதக்கணும் பார்த்திங்களா, அந்த வடை சட்டியிலேயே கொஞ்சம் மிளகுகள்லாம் சைடில் ஒட்டி இருந்துச்சுங்க. சரின்ட்டு அதையவே எல்லாம் நல்லா இது பண்ணி கழுவி ஊற்றிடலான்னு சொல்லி அதையவே நல்லா கழுவி அந்த ஜாரில் ஊற்றியாச்சுங்க. ஊற்றிட்டு எவ்வளோ பைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் குழம்பு வந்து நல்லா இருக்குமுங்க. இல்லாட்டி துதியாக இருந்தால் சிக்கன் குழம்பு நல்லா இருக்காதுங்க. எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சா நல்லா இருக்குங்க. இன்னுமே ஆட்டாங்கல்ல ஆட்டி வச்சோம்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க, ஆட்டுறக்கு டைம் ஆகி போச்சுங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம அரைச்ச மிளகா வந்து நம்ம கறி வதங்கிட்டு பார்த்திங்களா, அது கூட சேர்த்துக்கலாமுங்க. சேர்த்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு இலக்கி சேர்த்துட்டுனுங்க. கொதிக்கும்போது குழம்பு கெட்டியாகுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி பார்த்து சேர்த்துக்கலாமுங்க. நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கட்டு, அவனுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கணும் தம்பிக்குன்னு சொல்லிங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டுனுங்க. தண்ணி சேர்த்துட்டு இதுலேயும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாமுங்க. நம்ம ஏற்கனவே கறிக்கு சேர்த்துருக்கிறங்காட்டி பார்த்து கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கலாமுங்க. உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டுங்க, நல்லா கொதி வந்துருச்சுங்க. அதை கொதிக்கும்போது நல்லா கறி வெந்து நல்லா கொதிச்சுட்டு இருந்ததுங்க. நல்லா கறி வெந்தால் தான் அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கியிருக்குமுங்க குழம்புல. அப்போ அப்படி எடுத்து கொடுத்தா சளிக்கு ரொம்ப நல்லதுங்க, நெஞ்சு சளிக்கு.
தாளிக்கிறதுக்கு முன்னாடியே குழம்பு எடுத்துடணுங்க குடிக்கிறதுக்கு கொடுக்கறக்கு. சரின்ட்டு தம்பிக்கு அளவு ஒரு 2 கரண்டி எடுத்துங்க ஒரு குண்டால வச்சு ஆற வச்சுட்டுனுங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி போட்டு குழம்பு தாளித்து விட்டுறலான்ட்டுங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2, 3 காஞ்ச மிளகாய்ங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை இதையெல்லாம் வச்சுங்க. அது கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாங்க. ஏன்னா கறிக்கும் முட்டு வதக்கியிருக்கிறங்காட்டி 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டுங்க கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம குழம்புக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாங்க. அப்போ தான் இந்த தாளிப்பு மணம் வந்து நல்லா குழம்புல இறங்குங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா இதுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமுங்க அப்படியே எடுத்து நம்ம குழம்புல இதையே சேர்த்திடலாமுங்க. இன்றைக்கி சிக்கன் குழம்பு நல்லா இருந்துச்சுங்க. ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நானாக எந்த அளவு யாரையும் கேட்காம ட்ரை பண்ணுங்க. குழம்பு டேஸ்ட் நல்லா வந்துருந்துச்சுங்க. சரின்ட்டு அதை குழம்பும் தாளித்து விட்டு எடுத்து வச்சாச்சுங்க. தம்பிக்கும் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கொடுத்துட்டுங்க. குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக குழம்பு ஊற்றி சாப்பிடவும் வச்சுட்டுங்க. சாயந்தரம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஜாமானுங்கள்லாம் தீந்துருச்சுங்க. பருப்புக எதுவுமே இல்லைங்க. சரின்னு சொல்லி போட்டு அதை வாங்கலான்ட்டு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டோமுங்க. போய் என்னென்ன சாமானுங்க வேணுமோ எல்லாம் பார்த்து எடுத்துட்டுங்க. முக்கியமாக உளுந்து வேணுங்க. இட்லிக்கு போடணும். அவன் ஸ்கூலுக்கு போகையில் பார்த்திங்கன்னா காலையில் இட்லி தோசை ஏதாவது இருந்தால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்காதுங்க. சாப்பாடுனா கொஞ்சம் நெளிப்பானுங்க. சரின்ட்டு உளுந்தெல்லாம் எடுத்துட்டுங்க. அங்கே பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு வடகம் இருந்துச்சுங்க. சரி அது வேணும்னு சொல்லி எடுத்துட்டானுங்க. அதை எடுத்து போட்டு பார்த்தா கரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருந்தாங்க. இதை வச்சு தான் பிரியாணி செய்வாங்க. எனக்கு இது எடுத்தே ஆகும்னு ரகலைங்க. அதெல்லாம் வேண்டாம், நம்ம வீட்லேயே இஞ்சி பூண்டு அரைச்சி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டுங்க கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் பார்த்துட்டு அதுவும் வேணும்னு சொன்னானுங்க. எப்படி இருந்தாலும் பிரியத்துக்கு ஒரு நாள் குடிப்பானுங்க. அப்புறம் எப்பவும் போல் பால் தான் வேணுன்ட்டுருவானுங்க. சரின்னு ரூ. 5 பாக்கெட்டில் அளவாக சின்ன பாக்கெட்டில் கொஞ்சம் எடுத்துட்டுங்க வந்துட்டோமுங்க. வந்துட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்குறதுக்கு சோப்புங்க, அப்புறம் துணி துவைக்கிற லிக்விடு, பேஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோமுங்க. இந்த டைம் ஈஸி வாஷ்ன்னு சொல்லி புதுசாக ஒரு லிக்விடு வச்சுருந்தாங்களுங்க 2 லிட்டர் ரூ. 100. சரி இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அதையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் தோட்டத்துக்கு போயிட்டுங்க. மலம்புல் குச்சி கொஞ்சம் இருந்ததுங்க. அதை சரி அப்படியே வாய்க்கால் மாதிரி எடுத்து போட்டு விட்டுறலான்ட்டு, ஆட்டுகளுக்கு தீவனம் பச்சையும் காட்டுக்குள்ளே கம்மியாயிருச்சுங்க. சரி இதை போட்டு விடலான்ட்டு அதை போட்டுருந்தோமுங்க. சைலேஜ் தான் வச்சுட்டு இருந்தோமுங்க. அது பார்த்தா விலை அதிகமாகிடுச்சுங்க. போன டைம் எடுக்கும்போது 360, 370 சொன்னாங்க. இந்த டைம் ரூ. 450 ஆயிடுச்சுங்க. சரின்னு சொல்லி போட்டு கொஞ்சம் மலம்பில் போட்டுடலாம் அப்படின்ட்டு அப்படியே வாய்க்கால் மாதிரி எடுத்து அதை போட்டு விட்டுருந்தோமுங்க. அதை போட்டுவிட்டு அப்படியே நெடிக்கமாக போட்டுவிட்டு மண்ணை போட்டு மூடி விட்டுங்க. அப்புறம் தண்ணி விட்டுறல அப்படின்னு சொல்லி போட்டு அதைத்தான் எடுத்து போட்டுருந்தோமுங்க. இவன் தம்பி நான் தான் போடுவேன்னு சொல்லி அவன் டக்கு டக்குன்னு வாய்க்கால் எடுக்க லைனாக கொண்டு போய் அப்படியே போட்டானுங்க. சரின்னு போட்டு அப்புறம் தண்ணி சொட்டு நீர் ரோஸ் ஓடிட்டு இருந்துங்க. அதையும் எடுத்து விட்டு வீட்டுக்கு வந்துட்டு